ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக கறி குழம்பு டேஸ்ட்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான். கிரேவின்னும் சொல்லலாம், குழம்புன்னும் சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். இன்றைக்கி சூப்பராக நம்ம மில் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். மில் மேக்கரில் அவ்வளோ சத்து இருக்குது. மில் மேக்கர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மில் மேக்கரை வச்சு சூப்பரான ஒரு கிரேவின்னும் சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. நம்ம ஹாட் வாட்டரில் வந்து மில் மேக்கரை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொதித்த தண்ணியில் மில் மேக்கர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மில் மேக்கர் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஹாட் வாட்டர்லேயே மில் மேக்கர் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடணும். கரண்டியால் நல்லா அமுக்கி விட்டு மேலே லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் மில் மேக்கர் நல்லா வெந்து இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மில் மேக்கரை நம்ம எடுத்துட்டு கரண்டியால் ஜல்லிக்கரண்டியால் எடுத்து பச்சை தண்ணி கூல் வாட்டரில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு தடவை நல்லா பச்சை தண்ணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். நம்ம மில் மேக்கர் கிரேவிக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து சட்னி கரண்டியால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு, சட்னி கரண்டி தான், சின்ன கரண்டி தான், அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எடுத்து அது போட்டு நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கழுவிட்டு கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து எப்பயுமே கிள்ளி போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம செய்கிற டிஷ்ஷு வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையில் இருக்க எசன்ஸும் நம்ம செய்கிற டிஷ்ஷில் இறங்கும். மேலே தட்டு போட்டு மூடி வதக்கிக்கலாம். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து கெட்டியாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இந்த வெங்காயமும் தக்காளியும் தான் நல்லா அதுக்கு தொக்கு பதத்துக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கக்கூடியது. இந்த ஆனியனும் டொமேட்டோவும் தான். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டும் எடுத்து கொஞ்சமாக சின்ன ஜாரில் அரைச்சதுனால எனக்கு சரியாக மசியலை அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணியாக இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனும், கரம் மசாலா 1 ஸ்பூனும், சிக்கன் மசாலா 1 ஸ்பூனும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மில் மேக்கரும் பாருங்கள், நான் வந்து ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து கூல் வாட்டரில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மில் மேக்கரில். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்த மில் மேக்கரையும் பிழிஞ்சு எடுத்த மில் மேக்கரையும் நம்ம இந்த கிரேவியில் போட்டு லைட்டாக ஒரு வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் அந்த மில் மேக்கரில் உள்ளே இறங்கும். நமக்கு கறி குழம்ப விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மில் மேக்கர் கிரேவியை செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி மில் மேக்கர் வச்சு கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா எல்லாம் ஒரே ஈவனாக கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். நம்ம மில் மேக்கர் வந்து ஏற்கனவே ஹாட் வாட்டரில் போட்டு வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம கிரேவிக்கு தேவையானதும் நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டோம். கொஞ்சம் இந்த உப்பு, காரம், மசாலாலாம் மில் மேக்கரில் இறங்கிறதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். லைட்டாக அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே தட்டு போட்டு மூடி அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக மில் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மில் மேக்கர்லாம் நல்லா வெந்து மேலே அப்படியே மிதக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தாராளமாகவே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு நல்ல சூடான சாதத்துக்கோ இட்லி தோசைக்கோ போட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். திக்னஸும் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம சாதம் ஒயிட் ரைஸ்க்குலாம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ்க்குலாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் தண்ணி கம்மியாக ஊற்றி கூட கெட்டியாக வச்சுக்கலாம். சூப்பரான மில் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மில் மேக்கர் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மில் மேக்கர்னால். அவங்களுக்கு இது மாதிரி ஸ்கூலுக்கு கூட லஞ்சுக்கோ சப்பாத்திக்கோ ஏதோ பூரிக்கோ எதுக்கோ செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.